ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த ஒரு பேஜில நம்ம நடேசன் இருந்துட்டு, "என்னடா உன் முகத்துல கொஞ்சம் கூட நிச்சயதார்த்தம் சாயங்காலம் நடக்க போகுது. ஆனா, அதுக்கான சந்தோஷம் உன் முகத்துல இல்லவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா, "இப்ப சொன்னா மட்டும் என்ன தீர்த்து வச்சிரவா போறீங்க? அப்படி எதுவும் பண்ண போறது கிடையாதுல்ல." அப்படின்ற மாரி பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னடா ஆச்சு? உன் முகமே சரியில்ல. ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு வானதி பேசுறது, நடந்துக்கிறது எதுவுமே பிடிக்கவே இல்ல. உனக்கு மட்டுமா பிடிக்கல? எங்க யாருக்குமே தான் பிடிக்கவே இல்ல. நீ விருப்பப்பட்டன்றதுக்காக தான் இங்க எல்லாரும் சகிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வாய தொறந்தா, வாயில வர எல்லா வார்த்தையும் பேசிக்கிட்டு இருக்கு. நிலா கிட்ட கொஞ்சம் கூட மட்ட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கு. பின்னாடி வந்து இங்க தானே வாழ போறோம். 2 பேரும் ஒண்ணா தானே இருக்க போறாங்க. அப்படின்ற ஒரு பயம் கூட அந்த பொண்ணோட உடம்புல கிடையாது. அப்பா, அம்மான்னு கூட பார்க்காம அவங்ககிட்டயும் மரியாதை இல்லாம பேசுறது அப்படின்ற மாதிரியெல்லாம் நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோழனும் கொஞ்சம் அடங்காதவன் தான். ஆனா பிடிச்சதும் பிடிச்சான். நிலா எவ்வளோ நல்ல பொண்ணு. இந்த வீட்டுக்காக ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஈடாகுமா இந்த வானதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ப்ளீஸ்ப்பா, எனக்கு இந்த வானதி தேவையில்லைன்னு தோணிட்டு இருக்கு. ஏன்னா வீடும் பெருசாக கிடையாது. அந்த வீட்லேயும் அண்ணி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னால் வானதியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் தான் எப்படியாவது இதை பேசி முடிச்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டல பார்த்துக்கலாம் போ அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து சொல்கிறாங்க. மாணிக்கத்தை பார்த்து என் பிள்ளைக்கு உங்கள் பொண்ணு செட் ஆக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பிரேம முடிச்சிருக்காங்க.